வெல்கம் டு டைகர் ஃபயர் ஷோ எபிசோட் 7. அன்னைக்கு ஒரு நாள் யதார்த்தமா யூடியூப் பார்க்கும்போது ப்ரோவோட வீடியோ வந்துச்சு. அருமையா இருக்கே, அவரை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஷோ பண்ணலாம்னு தோணுதுனால வெல்கம் ஆரிஃப் ப்ரோ. வணக்கம் வணக்கம் மக்களே. ஹாய் ஹாய் ஹாய். சரி, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? அடிக்கடி பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டு ஷோ போடுறேன்னு முன்னாடி திட்டினா, அதனால ஒரு ஆம்பளை பையனா கூப்பிடலாமே உங்களுக்கு கூப்பிட்டு. அதுக்கு அடுத்தது நான் தான் உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா, அந்த குத்துறா. எனக்கு கான்செப்ட் என்னன்னு தெரியாது. சத்திய சோதனை கான்செப்ட் நம்மளே யோசிச்சுட்டு சொல்லுவானுங்க. இல்லைன்னா கேமரா ஆன் பண்ணதுக்கப்புறம் அவன் பேசுறது தான் கான்செப்ட். ஓகே, நான் சொல்கிற கான்செப்ட் என்னென்னு அவருக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி புரிய வச்சு அவர் உங்ககிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரே கூத்தா இருக்கும். எனக்கு நான் ரெசிபி பார்த்து சமைச்சாவே எனக்கு ஒழுங்காக வராது. படிச்சிட்டிங்களா ப்ரோ? அப்படின்னா கஷ்டம் படித்த பிள்ளை தான் போல. ப்ரோ ரொம்ப நேரம் டக்குன்னு மறந்துடும் ப்ரோ. அவங்க எது சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள். ஆமாம், எனக்கு தான் ரிஸ்க். ஸ்டார்ட் ப்ரோ. இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் தான் நீங்கள் நம்ம சமைக்க போகிறோம். ப்ரோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸா? சரி, உங்களுக்கு விட்டு கொடுத்துருப்பாங்கல்ல? பெட் இருக்குது ப்ரோ. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரெசிபி பண்ணுறோம், சிக்கனில் பண்ணுறோம். இந்த பட்டரை ஒரு பவுலில் போட்டு அதுக்கு மேலே இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ் இருக்காங்க உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோமா? ஸ்டஃப் பண்ணி சுற்றி அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஃபுல் ரெசிபி இங்கேயே சொல்லிடுறீங்க, வாங்க போயிடலாம். சரி, நான் கெஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் கரெக்டாக இல்லைன்னு சொல்லணும். சிக்கன் கார்டன் ப்ளூவா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல சிக்கன் கொக்கா டக்கிலோ கபாப். நீங்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும்ல? ஆமாம், பட்டர் எடுத்துக்கோங்க ப்ரோ. பட்டர் எடுத்து ஒரு பவுல் வேணும். பவுல் இதில் போடலாம். அதில் பட்டர் கார்லிக் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஆமாம். இதான் ரெசிபியில் மெஷர்மெண்ட் இருந்துச்சு, டேபிள் ஸ்பூன்? இல்லை ப்ரோ, அது நம்ம இஷ்டத்துக்கு இப்போது பண்ணி தான் இருந்தாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ஸ்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்ஸ்லி போடணும் ப்ரோ. சரி, இது என்ன பண்ணணும்? நம்ம மிக்சிங் பண்ண சொன்னாங்க. நம்ம இஷ்டத்துக்கு மிக்சிங் பண்ணுங்க ப்ரோ. இப்போ கோட்டு போட்டு வந்துருக்கலாம் ப்ரோ. நீங்கள் செஃப் கோட்டு கம்மியாக வந்துருக்கும்ல வீடியோக்கு. கோபி நம்பர் இருந்திருப்பேன். ஓ, அந்த செஃப் கோட்டா? சாரி, அந்த செஃப் கோட்டு இவங்க எடிட்டில் போடுவாங்க. நேரம் இல்லைங்க. ஆமாம், நேரம் இல்லைங்க. போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ப்ரைவேட் ஜெட்லேருந்து இறங்கி நடந்து வரணும். பிரைவேட் ஜெட் ஜாகுவார் காரில் வந்து டோர் திறந்து. இதில் ஒரே நிமிஷம் ப்ரோ, எந்த டைரக்ஷன்லயாவது பிரைவேட் ஜெட்ல வர மாதிரி தெரியுதுன்னா அதே சிஜி போட சொல்லலாம். அவர் ஜெட்டுக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி போடு. ஜெட்டியோட நிக்கிறோட போடுவானுங்க, ஜெட்டுக்கு பின்னால போட மாட்டானுங்க. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சா ப்ரோ? எஸ் ப்ரோ. பொருள் மறந்துட்டேன். இதை வச்சு இப்போ அதை ரேப் பண்ண போகிறோம் செலோ டேப்பில். இருங்க மக்கள்கிட்ட சொல்லிடலாம். இப்போ அந்த பட்டர் இருக்குல்ல, அதை செலோ டேப்பில் போட்டு உருட்ட போகிறோம். செலோ டேப் இது கிளிங் ரேப், ஏதோ ஒரு இது செலோ டேப் மாதிரி இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம். இப்போ இந்த மிட்டாய், பட்டர் மிட்டாய். அடுத்து கோழி 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 ப்ரோ. இருந்தாங்க ப்ரோ. ப்ரோ ஏதோ கோழி தரேன். நீங்கள் அது ப்ராசஸ் லைட்டாக மறந்துட்டேன். அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற கேப்பில் இதில் ஒரு இது பண்ணணும், ரெடி பண்ணணும். இது ஆல்ரெடி வேக வச்சிருக்காங்க. ஆமாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாங்களா? அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ். ஆமாம், அந்த மாதிரி தான் சொன்னாங்க ப்ரோ. அந்த கடாயை எடுத்து எது என்னெல்லாம் ஊற்றி பெப்பர்லாம் போட்டு இது பண்ணணும். இது ரெண்டும் இதுலேயும் நம்ம பட்டர்லாம் போடலாங்களா? பட்ரு போடலாம், கார்லிக்கு போடலாம். இன்னும் அங்கே வச்சிருப்பாங்க மாதிரி, எல்லாத்தையும் போடுங்க. புதினா தலையெல்லாம் வந்துருக்காங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. போடுங்க. நல்லா இருக்காது. இனிமேல் ரெசிபியில் இருந்துச்சுங்களா? சரி, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, கடாயை வச்சு லைட்டாக ஹீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். நாங்கள் இப்போ டயட்டில் இருக்கிற ஆலிவ் ஆயில் ஊற்றுறோம். இது வேறு எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில். என்ன மேட்ரு ப்ரோ அது? யாரும் தொடாம மேட்ரு இல்லை தான் மாட்ரு. தொடாமல் எப்படி என்ன வந்துச்சு? அதுவும் ஊற்றிச்சா நான் அதுலேருந்து. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. வெர்ஜின் ஆயில் அது ஒரு எதாவது ஆலிவ் ஆயில் இருக்காண்ணா, அது பறிச்சோடனே ஊற்றணும். என்ன எனக்கு தெரிஞ்சுங்க, தப்பாக யோசிக்க தோணுது. ஒரு நிமிஷம் உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கிறேன். அது என்னன்னா, இந்த தெரியலங்க, செக்கில் இது ஆட்டுவாங்களோ, செக்கில் ஆட்டுன சுத்தமான ஆலிவ் ஆயில். அது எக்ஸ்ட்ரா வெர்ஜினா என்னன்னு தான் தெரியல. எக்ஸ்ட்ரா வெர்ஜின்னா இவன் மாதிரி யார் கண்ணிலையும் படாமல் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஜோக்கு அப்படின்னு எடிட்ல போடுவாங்க. அடுத்து வந்து பூண்டு போடுங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. வேறு கொரியண்டர் அதெல்லாம் போடணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. கொரியண்டர் இப்போயே போட வேணாம் ப்ரோ, தீஞ்சிரும். அப்படியா? சரி. ரைஸ் போட போடல. பெப்பர்லாம் ரைஸ் போட்டா? பெப்பர் போடணும். ஆனால் பெப்பர் கொடுக்கவே இல்லை நமக்கு. ப்ரோ பெப்பர் ரெசிபிலே இல்லை ப்ரோ. ரெசிபியில் இல்லையா? இல்லை, எனக்கு முடியும் ப்ரோ. காரசாரமாக சொன்னாங்க, அதனால. அவரு சோயா சாஸ் கூட, பெப்பர் கூட, சில்லி சாஸ் கூடன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட குக்குடில் வந்து டயட் ரெசிபி தான் பண்ணுறீங்க? குக்கில் வந்து ஜிம்ப்ரோ சீரிஸ்னு ஒன்று நம்ம தம்பி ராஜீவ் பண்ணுவான். அவனோட ரெசிபிஸ்லாம் நீங்கள் எடுத்து சமைச்சு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அடுத்து நல்லா வதங்கிடுச்சு ப்ரோ. நல்லா வதங்கி சின்ன பொன்னிறதுக்கு வரணுமா? பொன்னிறம் லைட்டாக வந்தோடனே சோறு போடுறோம் அதில். சரி, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இது தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வீட்டில் செய்கிறோம், இப்போ பிரியாணி வீட்டில் செய்கிறோம், மசாலா அங்கேயே இருக்க போட்டு கிண்டுறோம். இப்போ ஒரு பொருளை நம்ம பேக் பண்ணுறோங்க, அதே மசாலாவை இப்போ நான் பிரியாணி மசாலா கிண்டி நான் வச்சுட்டு நாளைக்கு அதை ஓப்பன் பண்ணேன்னா வீணாக போயிடும். உங்களுக்கு எப்படி வீணாக போகாமல் இருக்கும்? எப்படின்னாங்க, ரெண்டு விஷயங்க.
ஒன்று வந்து பேக்கேஜிங் டெக்னாலஜி அண்ட் நம்ம குவாலிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் அது யூஸிங் நல்ல குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டெரைலான என்விரான்மெண்ட்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி பேக் பண்ணிக்குவோம். பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வில் கோ த்ரூ ப்ராசஸ் கால் ரெட்டார்ட். அது எசென்ஷியலி என்ன பண்ணணும்னா அந்த இப்போது 3 லேயர் பவுச் இருக்குல்லங்க, அதை வந்து ஒரு டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ட்ரீட் பண்ணும்போது பாக்டீரியாஸ்லாம் கொண்டுரும். பாக்டீரியாஸ்லாம் கொண்டுருச்சுன்னா வந்து there is nothing that is there inside the food that will spoil the food. ஸோ அதனால் வந்து ஃபுட்டு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். சரி, அடுத்த எபிசோடு யாரோ வராங்களாமே, யாரு அடுத்த எபிசோடு இல்லை யாரையும் கூப்பிடுறீங்களாமே? மெசேஜ் அனுப்பிச்சு கூப்பிட்டுருக்கேன், வரேன்னு சொல்லிக்கிறாங்க. யார் ப்ரோ வராங்களான்னு பார்க்கலாம். அக்காவா அண்ணனா? அஃப்கோர்ஸ் அக்கா. அக்கா போதுங்க, ஒரு அண்ணன் ஒரு அக்கா மாற்றி மாற்றி பண்ணுறோம். எந்த அக்காவா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த அக்காவை கூப்பிட்றப்ப என்னையும் கூப்பிடுங்க ப்ரோ, வீடு பக்கம் நான் வந்துடுறேன். வாய்ப்பில்லை ராஜா. அவ்வளோதான் ப்ரோ. இப்போ வந்து ரைஸ் ரெடி பண்ணிட்டோம் நாங்கள். அடுத்து இப்போ கோழியை பழக்க வேண்டியதான். கோழி வாங்குறதுல ஏதாவது இருக்கா ப்ரோ? நீங்கள் அதையும் சொல்லுங்கள். டேஸ்டியான கோழி வந்து நான் என்ன பொறுத்தவரைக்கும் நாட்டுக்கோழி. பிராய்லர் கோழினா வந்து 1 to 1.5 கிலோ இருக்க கோழி வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பேபி கார்னு அந்த வச்சுலாம் பண்ணுறாங்களே, பேபி சிக்கன் வச்சு அந்த மாதிரி இருக்கா? அது கேவலமாக இருக்குங்க, ஒன்றுமே இருக்காது ருசி. அதுக்கு நீங்கள் காடை சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஆமால, காடை இருக்குல்ல சின்னதாக. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு தாட்டு, பேபி கார்டெலாம் செய்கிறோம்ல, அந்த மாதிரி கோழி கலர் குஞ்சே வறுத்து அந்த மாதிரி. கலர் குஞ்செல்லாம் வறுக்க மாட்டாங்க, அது கோழி குஞ்சா பிறக்கிறதுக்கு முன்னாடியே வறுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரோ, இன்னொரு எபிசோட் கோழி கலர் குஞ்சு இல்லை குட்டி கோழியை வறுத்து ஒரு டிஷ் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம கோழி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவரோட ரெசிபி ஐடியா கேட்டுக்கிறேன். கலர் கோழி குட்டி கலர் கோழி குஞ்சு குட்டி கலர் கோழி குஞ்சு வறுவல். குட்டி கலர் கோழி குஞ்சு வறுவல். வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. டவுட் ஏதாவது இருந்தா 3 வாட்டி கேட்கலாம் அப்படின்னு இந்த டீம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, அதனால செஃப் நான் கூப்பிடுறேன். நீங்க கண்ண முடிக்கோங்க ப்ரோ. கண்ண முன்ன போதுமா ப்ரோ? காதை முடிக்கோங்க, நீங்க வாங்க. தமிழ்ல சொல்லுங்க. தமிழ் சொல்லுவான், மரியாதை எல்லாம் சொல்லுவான். ஆயா மச்சி போச்சு நீ எத்தனை குட்டி? குட்டியா? ஓகே 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 புரிஞ்சிச்சு ப்ரோ. வாங்க ப்ரோ. சின்ன டவுட்டு தான், இல்லைன்னா நான் இந்த சின்ன டவுட்டா அவன் தமிழ்ல சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க. சிக்கனை எடுத்து போட்டு கோழி வந்து பட்டர்ஃப்ளை பண்ணுறோம், கரெக்டுங்களா? பட்டர்ஃப்ளை பண்ணோம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பண்ணுறது தெரியுதா? கோழி நல்லா படுக்க போட்டு, இது இல்லைப்பா, பிரஸ்ட் பீஸை படுக்க போட்டு மேலே கை வச்சு அமுக்கி, நீ என்ன சொன்னாலும் அதுக்கப்புறம் தப்பாக தான் பார்ப்பாங்க. கரெக்டாக இருக்கணும். இது என்னங்க ப்ரோ பண்ணணும்? இது பயப்பரியா குமார், உங்களுக்கு நல்லா ஃப்ளாட் ஆகணும், கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சிக்கனை நல்லா அடிக்கணும்னு நாங்கள் மியூசிக்லாம் போடுறீங்களா? ஐயோ 5 பைசா கூட இல்லையே. ப்ராசஸ் என்னன்னா, சிக்கனை எடுத்து அறுத்து பேக் பண்ணி பெருசாக்கிட்டீங்க. இப்போ இதுக்கு நடுவில் சீஸ் வாங்கி கொஞ்சம் வைக்கணும். கொஞ்சம் 3-4 பீஸ் வைக்கலாம். அப்புறம் நம்ம ஆரம்பத்தில் அந்த பட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல ஹெர்ப்ஸ் கூட சேர்த்து, அதே மேலே வச்சு ஃபஸ்ட்டு சுற்றுன மாதிரியே துணியில் சுற்றி எடுத்துகிட்டு போகிறோம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் நம்ம. ப்ரோ அடுத்து என்ன ப்ரோ பண்ண போகிறோம்? என்ன ப்ரோ என்கிட்டே கேட்டுட்ருக்கீங்க எல்லாத்தையும். சொல்கிறேன், ஃப்ரிட்ஜில் வச்சோம்ல சிக்கனு, அது லைட்டாக இப்போ சாஃப்ட் அண்ட் சம்கி பார்த்தீங்களா, கொஞ்சம் ஹார்ட் ஆகும். வீடியோ கட் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் போட்டோம்னா இது ப்ராப்பர் அடல்ட் ஷோ இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ சொன்னேன், சாஃப்டாக இருந்துச்சு சிக்கனு, அது ஹார்ட் ஆகணும் அது ஃப்ரிட்ஜில் வச்சா. அப்புறம் என்ன பண்ணி பார்த்தீங்களான்னு கேட்டேன். எடுத்துகிட்டு போகிறப்ப அமுக்கிருப்பீங்களா ப்ரோ? எப்படியும் போய் சொல்லாதீங்க, நல்லா இருக்குன்னு இப்படி அமுக்கிட்டு தானே போனீங்க. அமுக்கி பார்த்தீங்களா இல்லையா போய் வைக்கிறதுக்குள்ள? உண்மையை சொல்லுங்கள். இங்கே அமுக்கி பார்த்து வேற சாஸ் எல்லாம் பண்ணுமா? அதெல்லாம் இல்லை. சாஸ் ஏதோ சொன்னா தெரியல ப்ரோ, நிறைய மறந்துச்சு. இது ரெண்டுத்தையும் சாப்பிட்றோம், பசிக்குது எனக்கு. ஆனால் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சாஸ் கடையில் போய் 2 ரூபா போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. அது டொமேட்டோ சாஸ் இல்லை, வேற ஏதாச்சும் இருக்குங்களா? இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்களே, இதெல்லாம் எங்கே போடணுமா? என்னது மஸ்டர்டு? மஸ்டர்ட்லாம் சொல்லவே இல்லையா ப்ரோ என்கிட்ட? இருக்கா? சரிங்க, எனக்கு இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது, 2 வாட்டி கேட்டுக்கலாம் ப்ரோ. 2வது வாட்டி என்னோட ஆப்ஷன் அந்த ஆந்திரா ஷெஃப்பை கூப்பிடுங்க. ஓகே, இது வெரி சிம்பிள். இது சாஸ் எனக்கு சொல்லி கொடுங்க. ஆயில், அப்போ garlic, mushroom. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கடையில பேன்ல எதுமே பேன்ல ஆயில் ஊத்துறோம். ஆயில், ஆமா, ஆலிவ் ஆயில். போட்டதுக்கு அப்புறம் ஓகே டன். சொன்ன ப்ராசஸ் நான் சொல்கிறேன். இதை வச்சு அடுப்பு ஆன் பண்ணணும் நாங்கள். ஆன் பண்ணிவிட்டு மஷ்ரூம் இருக்குது, மேஜிக்கல் மஷ்ரூம். மேஜிக் மஷ்ரூம் நார்மல் மஷ்ரூம்ங்க. எங்கேயாச்சும் வந்து போலீஸ் ரைடு வரப்போகுது, ஆரிஃபும் அதே மேஜிக் மஷ்ரூம் சமைச்சாங்கன்ட்டு. மேஜிக் மஷ்ரூம் தான் அது. இதை நல்லா கட் பண்ணணும் ப்ரோ. கட் பண்ணி அதில் போட்டு வதக்கணும் ப்ரோ. எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்க, பாவமாக இருக்கேன் ப்ரோ. இதில் இருந்துங்க பரவாயில்ல பாருங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா ப்ரோ? மஸ்டர்ட் இருக்கு. மஸ்டர்ட் எதுக்குன்னு தெரியல. இல்லை, அது தூக்கி போட்டோம், வேணாம்.
அவருக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது கேட்குறக்கு? 2 தானே கேட்டிருக்காரு, இன்னொன்று 2 கேட்டு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் சான்ஸ் ப்ரோ, கேட்டுக்கிறீங்களா? சரி ப்ரோ, என்னோட இன்னொரு சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். மஸ்டர்ட் பவுடர் வச்சுருக்கீங்க ப்ரோ, அது ரெசிபியில் இருக்கா இல்லையா? நாங்கள் டாக்குமெண்ட்டே கொடுக்குறேன், நல்லா படிச்சுக்கோங்க. எதற்கு சொன்னவங்களுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும்னு அப்போ வந்து இந்த மஸ்டர்டும் உப்பும் போடணும். அதுக்கப்புறம் அந்த மேகி ஸ்டாக் கியூப் பவுடர், அதுக்கப்புறம் டைமு ஹெர்பெல்லாம் போட்டு போதும் கொடுங்க. எப்படி ப்ரோ ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி குக்கிங்கு? இருங்க, இந்த குக்கிங் இப்போ பண்ணுறதா போர் தானே அடிச்சிச்சு. போனோட்டி பொண்ணுங்களாம் பண்ணுறப்போ ஜாலியாக பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்ச லீட் எடுக்கும்போது என்கிட்ட பேசவே மாட்டேன், நானே வாண்டடாக பேச வேண்டியதாக இருக்குது அவர்கிட்ட. அந்த எபிசோட்லாம் பார்த்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்களா, நான் இது பண்ணியிருக்கேன், நீங்கள் அது பண்ணியிருக்கீங்களா, இது யாரோ சொல்லி கொடுத்து நான் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் வேணால் இந்த எபிசோட் அந்த எபிசோட் கம்பேர் பண்ணி பாருங்களேன். நான் எடிட்டில் நான் பேசுகிற ஃபுட்டேஜாக போடுறீங்க, நான் அவரை பாராட்டினதெல்லாம் மறக்காமல் ஆட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் பேசவே இல்லை, அவர் தானே பேசினாரு. அதான் டிஸ்டன்ஸ் பாருங்க, நடுவில் 1ஆம் டிஸ்டன்ஸில் நிற்கிறோம் நாங்கள் அப்போலேருந்து. அந்த வீடியோவில் மெஷர்மெண்ட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க, யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு அதே அனுப்பிச்சி விடுங்க. என்னம்மா இங்க நிக்கிற, நீ இன்னும் போகலையா? இப்போ மஷ்ரூம் போடுறோம். அடுத்து எப்படி ப்ரோ உங்களுக்கு முன்னாடி மேஜிக் மஷ்ரூம் கிடச்சிச்சு? என்ன வாங்குறீங்க? சாதா காலம் பட்டன் மஷ்ரூம் 200 கிராம் 45 ரூபா 50 ரூபா. கரெக்டானதாக பார்த்து பிடிச்சிக்காரு பாருங்களேன், பெருசு பெருசாக மேஜிக் மஷ்ரூம் கிடைக்காது அந்த மாதிரிலாம். என்ன ப்ரோ, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நான் ஜெயிலில் இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னங்க அது இப்படி ஆயிப்போச்சு, எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. தண்ணி ஊற்றிலாங்க. போதுமா இது வதக்குனது? ஆமாம், எல்லாம் அடிப்பிடிக்கும் சார். உங்களுக்கு பிடிச்ச குக்கிங் சேனல் எது ப்ரோ? யார் மோஸ்ட்லி எதுலேருந்து பார்த்து கற்றுப்பீங்க? நிறையா இந்தியன் ரெசிபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரே வா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் துமான்னு ஒரு ஷெஃப் இருக்கப்பல, ஆந்திரா ஷெஃப் சஞ்சய் துமா vareva.com. அந்த காலத்தில் வந்து அவர் தான் ஒரிஜினல் ஓஜி ஆஃப் இந்தியன் குக்கிங். அவரோட ரெசிபிஸ்லாம் அப்போ எதில் போடுவார் அவர்? யூடியூப். அப்போ இன்னைக்கு இருக்குது, பட் அப்போவே ரொம்ப நிறைய போடுவார், இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை. ஸ்டாக் ஊற்றிட்டீங்களா? ஸ்டாக் போடுறதே போடல நான். தண்ணி குதிக்கிறப்போ ஆக்சுவலாக ஸ்டாக் வேணாம், நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஏன் ஸ்டாக் போடுறதே வந்து உமாமி டேஸ்ட் வரும்லங்க, மீட் காம்பன்சேட் டேஸ்ட். பண்ணலாம். மஷ்ரூம் உமாமி நிறைய இருக்குது. என்ன மாமி? உமாமி. உமா மாமியா? உமா மாமி இல்லடா, உமாமி. இப்போ ஒன்று பண்ணி, அது என்னது இது? நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை பண்ணு. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா புழக்கலாம் இருக்கேன். அடுத்து ஃப்ரெஷ் க்ரீம் போடுறோம். மஷ்ரூம் இன்னும் வதக்கி இருக்கணுமோ நல்லா? அது இன்னும் கொதிக்க விட்டாலும் கொதிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எடுத்துடலாம், எல்லாம் இன்னும் திக்காகும். சரி கரெக்டாக வந்துடும். ஸோ மஷ்ரூம் சாஸ், ஹர்ப் ரைஸ் ரெண்டும் ரெடிங்க. அடுத்ததுங்க சிக்கன். ஸோ சிக்கன் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க? அவன் இன்னும் திருந்தல மாமா. வாங்க ப்ரோ, ரெடியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சிக்கனை ஹார்டாக ஃப்ரிட்ஜில் வச்சோம்ல, அதை எடுத்து கொஞ்சம் முட்டை உடச்சி ஊற்றிக்கணும். முட்டையில் தொட்டு, மாவில் தொட்டு, பிரெட் க்ரம்ஸில் தொட்டு வறுக்கணும், அவ்வளோதான். இதே பீட் பண்ணுமா ப்ரோ? ஹெல்ப் பண்ணிட்டேன் உங்களுக்கு. சா, பீட் பண்ணுற அழகப்பாரியா. ஒரு நல்ல குக்குக்கு அழகே ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படிலாம் இல்லையா? 1.5 மணி நேரம் கழிச்சு கடைசி ஸ்டெப்பில் 100 நோட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியும் யாரும். அவர் அதையே வலிக்காமல் பண்ணுறாருண்ணா. அவ்வளோதான். இப்போ மாவில் முக்குறீங்க, ஃபஸ்ட்டு மைதா மாவில். இதில் சால்ட்டு போடணும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு பெப்பர் நீங்கள் அதுக்கு தான் போடணும், சால்ட் அண்ட் பெப்பர். கண்டுபிடிச்சிட்டாரு கடைசி. அந்த முதல்ல கேட்டாரே பெப்பர், அதை இங்கே போடணுங்கிறது இப்போ கண்டுபிடிச்சிட்டாரு. என்னது ப்ரோ? அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு, நீங்கள் ரொம்ப நீங்கள் செஞ்சதா அது? ரெஸ்ட் எடுக்க நீங்கள் சாப்பிடுங்க ப்ரோ. நீங்கள் எவ்வளோ நேரம் அவர் பாருங்க, டக்குன்னு போய் படிச்சு எடுத்துருங்க. ஏன்னா அது குக்டோட புது ப்ராடக்ட். எப்படி இருக்கு? சரியா இருக்கா? சிக்கன் 65 மசாலாவா? கேரளா சிக்கன் ஃப்ரை. சிக்கன் 65 ஆல்ரெடி வச்சிருக்கோம். என்ன பண்ணுது, சிக்கன் எடுத்து அந்த மசாலா போட்டு பொரிச்சா போதும், வேற எக்ஸ்ட்ரா எதுவும் போட தேவையில்ல. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? சிக்கன் அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெயில் கை விட்டு எடுப்பீங்களா? அந்த அந்த அளவுக்கு பஜ்ஜி மாஸ்டர் பெரிய வேலை. நீங்கள் உங்களுக்காக ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறாரு. அதா சூப்பர் இப்போ நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல உங்களுக்கு ப்ரோ. செம்ம ட்ரெண்டிங் ஆகும் ப்ரோ. ஈரோட ஆதித்யா அண்ணாக்குள்ள கை விட்டாருன்னு வரும். சிஜி வச்சுங்க, உள்ள கை போயிட்டு வருமா சிஜி பண்ணிங்க. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. போட்டோன்னே செம்மையாகிடுச்சு ப்ரௌன் கலரில். இப்போ ஃபாரின்லலாம் அவங்க வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. வீட்டில் செய்ய மாட்டாங்க, இல்லை ரெஸ்டாரண்ட்டில் செய்ய. வீட்டில் செய்ய டிஷ்ஷே கிடையாது. நம்மளே வேலை இல்லாமல் அதை பார்த்து இங்கே செஞ்சுட்டு இருக்கோம். ஏன் ப்ரோ? கரெக்டு தான். ரெடி? ரெடி. ரெண்டாவது சக்ஸஸாக வந்துச்சு. வந்து ரைஸை வந்து பிளேட்டில் வைக்கணும். ஆமாங்க.
ஒரு பெட் ஆஃப் ரைஸ். பெட்டா? சோத்தை எடுத்து தட்டில் கொட்டுங்கிறத இங்கிலீஷில் பெட் ஆஃப் ரைஸ்ன்னு சொன்னேன். சோறு படுக்கை. இப்போ படுக்கையில் கோழி. கமான் ப்ரோ. ரெடியா? எஸ். வெட்டிடலாமா? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சிக்கனுக்கா? இப்போ வெட்டினா ஊற்றுமா ப்ரோ? பட்டர் ஊற்றணும். ஊற்றுதா? ஊற்றுது ப்ரோ. செமையா சூப்பர். இது டேஸ்ட் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குது. இது பர்ஃபெக்டாக ஃப்ரை. மஷ்ரூம் சிக்கன் சேர்த்து சாப்பிடும் ப்ரோ. வாவ், நல்லா இருக்குங்களா? உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கும். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இவ்வளோ நல்லா வந்துருக்கோம். நானே சமைச்சிருந்தா இவ்வளோ நல்லா வந்துருக்கும். ஆனால் என்ன தான் சொல்லுங்கள், அதை விட உங்களோட இந்த கேரளா சிக்கன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் நம்புருங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு ப்ரோ? இது கலர் கூட இருக்காது சமைக்க. இங்கே மீதி 2 பீஸ் இருந்துச்சுல்ல, அதில் போய் வெட்டிட்டு வந்து சமைச்சாங்க. அதுதான் 3 மணி நேரம் அதெல்லாம் சமைக்காதீங்க, நம்ம இது பண்ணுவேன். இப்போ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஏன்டா பார்த்தீங்க நாங்களே கேட்போம். அதுதான் இந்த வீடியோட சம்மரி. அடுத்த வாரம் வர ஏதாவது சமைச்சு கொடுங்க. வாங்க வாங்க வாங்க. அந்த அக்கா வரப்போ சொல்லுங்க மறக்காம. இப்போ சும்மா நம்ம கூப்பிட்டா கூட வர மாட்டாப்ல. இந்த இல்லை ப்ரோ, வீட்டு மிஷின் வாங்கி வச்சிருக்கேன். டேப்பு இப்பலாம் எடுத்துட்டு வந்துடுறேன். பிச்சைக்கு பார்த்துடலாமா? சின்ன பதாசு 2 கையில புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு காலையில இருந்து ஒத்த கால்ல நின்ன இடத்துல நிக்கிறானா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூப்பிட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ப்ரோவோட ஆரிஃப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த கேரளா சிக்கன் அல்டிமேட். மொத்தம் வீடியோவே மாறி போச்சு. இவனுக்கு ஏதோ கொடுத்தானுங்க, கடைசியாக கேரளா சிக்கன் வீடியோவே மாறி போச்சு. அது பிடிச்சிருந்துச்சுன்னா அது வாங்கிடுங்க, ஆர்டர் பண்ணிடுங்க. ஆர்டர் பண்ணுங்க. வேணாம்னு சொல்ல மாட்டேங்க. வேறு ஒரு ஷோவில் சந்திப்போம். கூப்பிட்டு